So we have seen about the alkyl nitrates or nitro compounds or nitroalkanes with a general formula RNO2. அதோட classification primary, secondary, tertiary பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து chain isomerism, position isomerism, functional group isomerism இருக்கு அப்படின்னு பார்த்தோம். Now we will see the individual aspects. That is first preparation of nitroalkanes. Nitroalkanes preparation வந்து first சாதாரண மெத்தட் வந்து alkyl halide silver nitrate alcoholic solution silver nitrite AgNO3 னா nitrate இது வந்து silver nitrite NiTRITE இது silver nitrate இத வந்து ஆல்கஹால்ல கரைச்சுக்கிறோம் இது வந்து சாலிட் RXங்கிறது liquid so alcoholic solution of silver nitrite on treatment with alkyl halide that is by heating there is an alcoholic solution of silver nitrite is heated with alkyl halide to form the respective nitro compound RNO2 AgX silver halide வந்துரும் so AgX ங்கிறது precipitate அது solid ல வந்துரும் RNO2 liquid so இந்த மிக்சர்ல liquid மட்டும் filtrate பண்ணி எடுத்துட்டோம்னா அது வந்து nitroalkanesல கிடைச்சிரும் இதே மாதிரி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஜெனரல் ரியாக்ஷன் கொடுத்திருக்கோம் இண்டிவிஜுவல்னு பார்த்தோம்னா எத்தில் குளோரைடு எடுத்துக்குவோம் C2H5Cl ங்கிறது ethyl chloride is heated with alcoholic solution of silver nitrite to form heated with silver nitrate to form C2H5NO2 that is nitroethane or nitroethane ங்கிறது IUPAC நேம் எப்போதுமே IUPAC நேம் வந்து நைட்ரோல ஆரம்பிக்கும் நைட்ரோஆல்கேன் தான் ஜெனரல் நைட்ரோஈத்தேன் எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்கு 2 கார்பன் அல்லது இந்த குரூப்புக்கு எத்தில்னு பார்த்திருக்கோம் எத்தில் nitrite NO2ங்கற நைட்ரேட்னு சொல்லிட்டோம்ல so ethyl nitrite with AgCl forming AgCl is the precipitate and ethyl nitrate goes into solution இந்த சொல்யூஷனை ஃபில்டர் பண்ணிட்டோம்னா solid phase வந்து precipitate silver halide எடுத்துக்கலாம் liquid phase வந்து மறுபடியும் தனியா ஸ்டோர் பண்ணலாம் easy to prepare that is one method another method direct nitration of the alkanes nitration னா என்ன அர்த்தம் incorporation of NO2 grouping அப்ப இந்த direct nitration வந்து ஜெனரலா above 6 carbon சிஸ்டத்துக்கு நல்லா யூஸ் ஆகும் அதாவது 6 ஹெக்சேன் இருக்கு ஹெக்சேனுக்கு ஃபார்முலா என்ன C6H14 அப்படினா ஹெக்சேன் அப்ப ஹெக்சேனை வந்து C6H13NO2 ஆ மாத்தணும் அப்படினா அதே மாதிரி ஹெக்சேனுக்கு மேல ஆக்டேன் நானேன் டெக்கேன் டோடெக்கேன் அன்டெக்கேன் இது எல்லாத்தையும் மாத்துறதுக்கு ஹையர் இதுக்கு வந்து டைரக்ட் நைட்ரேஷன்னா ஃபியூமிங் நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணலாம் ஃபியூமிங் நைட்ரிக் ஆசிட் ஃபியூமிங்னா saturated with the respective constituent gas HNO3 ங்கிறது நைட்ரிக் ஆசிட் ஆக்சுவலா HNO3 எப்படி இருக்கும்னா NO2OH அப்படிங்கிற ஃபார்ம்ல இருக்கும் சோ NO2 வந்து இதுல அட்டாச் ஆயிக்கும் சோ இதுல வந்து NO3 வந்து நிறைய கேஸ் அந்த NO3 கேஸ் வந்து நிறைய இருந்ததுன்னா ஃபியூம் நல்லா வரும் அதுக்கு பேர் ஃபியூமிங் நைட்ரிக் ஆசிட்னு பேர் சோ ஃபியூமிங் ஆசிட் மீன்ஸ் acid saturated with the respective constituent gas so hexaneyo அல்லது hexanicே இருக்கும் C6H14 on treatment with fuming nitric acid இல்லாட்டினா gas phase ல பண்ணோம்னா ஜெனரலா எனி nitrogen oxides NO2 ஆ இருக்கலாம் NO3 ஆ இருக்கலாம் N2O4 ஆ இருக்கலாம் N2O5 ஆ இருக்கலாம் அது எல்லாமே nitrogen oxides னு ஜெனரலா போடுவோம் அப்படி போட்டா it will form the respective alkyl nitrite or nitroalkane இந்த கேஸ்ல C6H13NO2 இந்த காம்பவுண்டுக்கு பேரு நைட்ரோஹெக்சேன் பேரு நைட்ரோஹெக்சேன் IUPAC நேம் காமன் நேம் ஹெக்சைல் HEXYL ஹெக்சைல் நைட்ரைட் இது வந்து காமன் நேம் சோ இந்த டைரக்ட் நைட்ரேஷன் வந்து applicable for higher carbon systems lower carbon system na up to 6 carbon system vapor phase la தான் பண்ணியாகணும் it has to be done only in the vapor phase by heating that is to be heating இப்போ for example methane வந்து nitromethane மாத்தணும் அப்படினா இதே ஈக்குவேஷன் தான் மீத்தேன்ல fuming nitric acid fuming nitric acid வந்து liquid phase அதனால
அதை செலக்ட் பண்றத காட்டலாம் எனி நைட்ரஜன் ஆக்சைடு இது மீத்தேன் கேஸ் phase நைட்ரஜன் ஆக்சைடும் கேஸ் phase high temperature 623 to 773 Kelvin 773 Kelvin 273 Kelvinங்கிறது வந்து 0 டிகிரி அப்படின்னா 500 டிகிரி மேக்ஸிமம் 500 டிகிரில வச்சாதான் எல்லாமே கேஸ் பேஸ்ல இருக்கும் டெஃபினட்டா எல்லாமே கேஸ் நைட்ரஜன் ஆக்சைடு ரூம் டெம்பரேச்சர்ல இதெல்லாம் கேஸ் மீத்தேன் கேஸ் நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் எல்லாம் கேஸ் ஹை டெம்பரேச்சர்ல we are ensuring the gas phase even this methyl nitrite or nitromethane is obtained as a gas அதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர் கூல் பண்ணும்போது அது liquid ஆகும் so this vapor phase nitration is preferable for systems up to 6 carbon system liquid phase is preferable for higher alkane systems in both the cases it is by only direct nitration means the fuming nitric acid ஆவது இல்லனா nitrogen oxides use பண்ணி பண்ணலாம் that is to be noted so this is the second method direct nitration first one the silver halide now we will see the properties of two important methods பார்த்தோம் but now we will see the properties of nitro alkanes properties னு பார்த்தா nitro compounds பூரா colorless liquids தான் கலர்ல aromatic nitro compounds வந்து yellow colored liquid ஆ இருக்கும் இது வந்து colorless pleasant smelling liquid ஆனா இதுல வந்து nitro compounds are highly polar இதுல பார்த்தோம்னா ஒரே சார்ஜ் பத்தி எழுதிருக்கோம் so nitro compound is highly polar ஏனா நைட்ரோனியம் அயான் னு சொல்லிருக்கோம் so polar னா என்ன partial charge characteristics இத பத்தி நம்ம வந்து isomerism பாக்கும்போது there are two form னு பாத்துறோம் one form is called acid form another form is called nitro form னு பாத்துறோம் acid form னா என்ன அர்த்தம் ரெண்டு மைனஸ் இருக்கு இதெல்லாம் பாருங்க இதுல வந்து ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இது நைட்ரோ ஃபார்ம் னு பேரு இந்த ஃபார்முக்கு பேரு நைட்ரோ ஃபார்ம் சிம்பிளஸ்ட் நைட்ரோ மீத்தேனை வச்சு சொல்லிருக்கு CH2 டபுள் பாண்ட் N plus O minus OH அப்படின்னு போட்டுருக்கு இந்த பிளஸும் இந்த மைனஸும் ஒண்ணுக்கு ஒண்ணு கேன்சல் ஆயிடும் அதனால ஓவரால் நெட் சார்ஜ் இதுல ஒண்ணுமே கிடையாது அதனால இது நைட்ரோ ஃபார்ம் ஆனா இதுல பார்த்தோம்னா ஒரு பாசிட்டிவ்க்கும் ஒரு நெகட்டிவ்க்கும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இன்னொரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு so this is having some excess negative charge னா என்ன அர்த்தம் அது ஆனயான் அர்த்தம் ஆனயான் எதுக்கு பாசிபிள் ஆசிட்க்கு தான் பாசிபிள் so இந்த இது வந்து இந்த குரூப்புக்கு இந்த ஏற்கனவே ரெண்டு ஃபார்ம் பார்த்திருக்கோம் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் exist as two forms acid form and nitro form primary and secondary nitro compounds primary nitro compound க்கு general formula RCH2NO2 secondary nitrons க்கு general formula R2CHNO2 இந்த CH2NO2 மட்டும் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம் RCH2NO2 அல்ல R2CHNO2 னா CH2NO2 மட்டும் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம் that is டைரக்டா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் னு பார்த்தோம்னா it is called nitro form ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ரெண்டு நெகட்டிவ் சார்ஜ்னு இருந்ததுன்னா அப்ப நெட் சார்ஜ் இஸ் நெகட்டிவ் ஆனியான் அந்த ஃபார்முக்கு பேரு நைட்ரோலிக் ஆசிட் அல்லது ஆசிட் ஃபார்ம்னு பேரு நைட்ரோலிக் ஆசிட் அல்லது ஆசிட் ஃபார்ம் அதோட ஆனியான் நைட்ரோலிக் ஆசிட் ஆனியான் சோ இந்த ஹைலி போலார்ங்கிறதுனால இந்த இதுவும் வாட்டர் இஸ் ஆல்சோ a polar solvent nitro compound is also a polar solvent like compounds have better affinity அதனால it is readily water soluble nitro compounds are readily soluble in water sparingly soluble in organic solvents and readily soluble in water that is to be noted so this அடுத்தது we'll see the important aspect about the polar nature polar னுனாலே high boiling point இருக்கும் high boiling point so whenever you have a polar compound opposite charges are held together by means of coulombic forces physics la நம்ம வந்து படிச்சிருக்கோம் coulomb's law states that the force is directly proportional to the product of the charges and inversely proportional to the square of the distance between the charges இது என்னவா இருந்தாலும் ரெண்டு சார்ஜ் இருக்கு they are separated by distance இங்கேயும் அப்படிதான் இருக்கு இதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் அதே மாதிரி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணலாம் இது பாசிட்டிவ் அயான் இது நெகட்டிவ் அயான் இது பாசிட்டிவ் அயான் இது நெகட்டிவ் அயான்னு பார்த்தாலே இதுல வந்து கூலம்பிக் ஃபோர்சஸ் இந்த ரெண்டு அயானுக்கு நடுவுல கூலம்பிக் ஃபோர்சஸ் இருக்கும் இந்த ரெண்டு அயானுக்கு நடுவுல கூலம்பிக் ஃபோர்சஸ் நிறைய இருக்கும் சோ எக்ஸ்டென்ட் ஆஃப் கூலம்பிக் ஃபோர்சஸ் நிறைய இருக்கிறதுனால they are characterized by high boiling points
and high solubility in water. And even the simplest nitro compound, that is nitromethane. Nitromethane kana formula CH3NO2. அதுவே அசிடிக்கா slightly acidic. Slightly acidic na என்ன அர்த்தம்னா ஆசிடுக்கு different definitions இருக்கு. Acid is a proton donor. Acid is a proton donor. இல்லாட்டினா electron acceptor. So இப்போ proton donor na positive charge. protonனாலே positive charge இது இருக்கும். electron acceptor ஆனா தான் அது excess negative charge வரும். ரெண்டுமே இது satisfy ஆகறதுனால even nitromethane exhibits slightly acidic properties. So nitro compounds are characterized by high polar nature. They are of two forms, nitro form, acid form. Nitro form is reasonably neutral, characterized by the partial charge characteristic. Acid form, as the name implies, it has a excess negative charge. இந்த acid formல இப்ப ரெண்டு மூணு ஃபார்ம் எழுதிருக்கோம். இது ரெண்டு எழுதிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? It is characterized by resonance. அந்த நைட் சார்ஜ் இங்கேயும் நெகட்டிவ் அயன் இருக்கு, இங்கேயும் நெகட்டிவ் அயன் இருக்கு. How it rotates. முதல்ல பார்த்தோம்னா இனிஷியலா மெத்திலின் குரூப்ல பாசிட்டிவ் அயன் தான் இருக்கு. இந்த ரெசனன்ஸ்னால மெத்திலின் குரூப்ல நெகட்டிவ் அயன் வந்துச்சு. கார்போனியம் அயான் இஸ் கன்வெர்டட் டு கார்பன் அயான். ஆனா எப்போதுமே நைட்ரஜன் வந்து N+ தான், நைட்ரஜன் மைனஸாவே வராது. எந்த பொசிஷன்ல பார்த்தாலும் நைட்ரஜன் பாசிட்டிவ் சார்ஜ் தான். கார்பன் வந்து பாசிட்டிவ் சார்ஜோ நெகட்டிவ் சார்ஜோ டிபெண்டிங் அப்பான் தி என்விரான்மெண்ட் இது எடுத்துக்கும். சோ தீஸ் இந்த சார்ஜ் வந்து ரொட்டேட் ஆகுது பாருங்க. நீங்க முதல்ல வந்து கார்பன் வந்து பேர்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ், அடுத்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ல கார்பன் நெகட்டிவ் சார்ஜ், இன்னொரு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்லயும் கார்பன் நெகட்டிவ் சார்ஜ். சோ அந்த சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் கார்பனுக்கு நடுவுல சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால இட் இஸ் ஆல்சோ ஹேவிங் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்னா டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். எல்லா இப்ப இவ்வளவு ஸ்ட்ரக்சர் எழுதிருக்கோமே, வாட் இஸ் திஸ் மீனிங் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னா, nitro compound spends some time in this structure, spends some other time in this structure, spends some other time in this structure. ஒரே நைட்ரோ காம்பவுண்ட் இந்த ஸ்ட்ரக்சர்ல கொஞ்சம் நேரம் இருக்கும், இந்த ஸ்ட்ரக்சர்ல கொஞ்சம் நேரம் இருக்கும், அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப பிசிக்ஸ்ல வந்து இது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்றோம், டைரக்ட் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். டைரக்ட் கரண்ட்னா என்ன அர்த்தம்? ஒரு டெர்மினல் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ், இன்னொரு டெர்மினல் ஆல்வேஸ் நெகட்டிவ். ஆனா ஏசி கரண்ட்ல பி என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையாது. பீனா ஃபேஸ் சொல்லுவோம், இன்னொன்னு வந்து என்னன்னா நியூட்ரல் சொல்லிவிடுவோம். அப்ப என்ன அர்த்தம்? நியூட்ரல்ல சார்ஜே கிடையாது, அது எர்த் கிரவுண்ட்ல போயிடும். ஆனா ஃபேஸ் வந்து அடிக்கடி பாசிட்டிவாவும் நெகட்டிவாவும் மாறிக்கிட்டே இருக்கும். எத்தனை தடவை பாசிட்டிவாவும் நெகட்டிவாவும் மாறிக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோம். வீட்டுக்கு டொமஸ்டிக் சப்ளை ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரே டெர்மினல் 50 டைம்ஸ் பாசிட்டிவாவும் 50 டைம்ஸ் நெகட்டிவாவும் மாறிக்கிட்டே இருக்கு ஒரே டெர்மினல். அதே மாதிரி இங்க ஒரே கார்பன் ஆட்டம் வித்தின் a fraction of second கார்போனியம் அயானும் கார்பன் அயானும் மெத்தில் கார்பன் வந்து கார்போனியம் அயானும் கார்பன் அயானும் மாறிக்கிட்டே இருக்கு. அந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்னால இது ஸ்டேபிளா இருக்கு. So this resonance structure is the responsible property for many chemical reactions of alkyl nitrides or nitroalkanes. So all these are characteristics aspects of only for primary and secondary nitro compounds அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. Now chemical properties of nitro compounds. Chemical properties வந்து halogenation. First halogenation. Halogenation என்ன அர்த்தம்? Incorporation of halo group. இதுல வந்து halogenation interesting. Halogenation takes place at alpha carbon atom. Halogenation takes place at alpha carbon atom. Alpha carbon atom na carbon atom adjacent to the functional group. So there is a ready halogenation takes place at alpha carbon atom in the presence of alkali. In the presence of alkali. அதுக்கு example ethyl nitrite அல்லது நைட்ரோ ஈத்தேன் எடுத்துக்கோம். C2H5NO2. இது எப்படி எழுதலாம்? CH3 CH2 NO2. ethyl nitrite அப்படினாலும் நைட்ரோ ஈத்தேன் அப்படினாலும் ஒண்ணுதான். அந்த காம்பவுண்ட ஹாலஜன் புரோமின் ஆல்கலினா NaOH. சோ புரோமின் ஆல்கலியோட ட்ரீட் பண்ணோம்னா இங்க வந்து இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு அடுத்த கார்பன் ஆட்டம் ஆல்பா கார்பன் ஆட்டம். இதுல 2 Br இருக்கு. இதுல இருந்து ஒரு ஹைட்ரஜன் ஒரு Br ஓட சேர்ந்து HBr போயிடும். ஒரு ஹைட்ரஜன் வந்து
ஒரு Br ஓட சேர்ந்து HBr போயிடும். இன்னொரு bromine வந்து இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணும். So this is called CH3 CHBrNO2. CH3 CHBrNO2. இதுக்கு பேரு ஆல்பா புரோமோ நைட்ரோ ஈத்தேன். அவ்வளவு எல்லாம் டெரிவேட்டிவ் தான். C2H6ங்கிறது ஈத்தேன். ஈத்தேன்ல ஒரு ஹைட்ரஜன் எடுத்து நைட்ரோ குரூப் இருக்கு, நைட்ரோ ஈத்தேன். நைட்ரோ ஈத்தேன்ல அடுத்த கார்பன்ல உள்ள ஹைட்ரஜனை எடுத்துட்டு புரோமின் போட்டிருக்கிறதுனால இது ஆல்பா புரோமோ நைட்ரோ ஈத்தேன். இந்த காம்பவுண்ட்ல கூட ரெண்டாவது கார்பன் ஆட்டம் இஸ் கால்டு செட் டு பி அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம். ஏன் சொன்னா கார்பன் ஆட்டம் ஒரு வேலன்சி ஹைட்ரஜன், இன்னொரு வேலன்சி நைட்ரோ குரூப் நைட்ரஜன், தேர்ட் வேலன்சி புரோமின் ஹாலஜன், fourth valency carbon. எல்லாம் attached to 4 different functional groups or 4 different atoms. It is an asymmetric carbon atom. It is preserved only up to this. இது இன்னும் ட்ரீட் பண்ணனும்னா ஃபர்தரா புரோமின் ஆல்கலி ட்ரீட் பண்ணனும்னா அதாவது புரோமின் சோடியம் ஹைட்ரைடு. இந்த புரோமின் சோடியம் ஹைட்ராக்சைடு போது கேர்ஃபுல்லா இருக்கணும். அமைன்ஸ்ல புரோமின் போட்டா half month degradation பாத்துறோம். புரோமின் ஆட்டம் டைரக்டா இன்ட்ரோடியூஸ் ஆகாது, அது குறைச்சு விட்டு போய்டும். ஆனா நைட்ரோ காம்பவுண்ட்ல புரோமின் ஆட்டம் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. ஹாலஜனேஷன் டேக்ஸ் பிளேஸ். சோ இன்னொரு ஹைட்ரஜனும் புரோமினா மாறிடும். அதுக்கு காம்பவுண்டுக்கு பேரு CH3 CBr2NO2. இது வந்து அடிஷனல் ஃபார்மேஷன் ஆஃப் HBr. எப்பவுமே இந்த பை ப்ராடக்ட் வந்து லெஸ் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதுதான் ஆல்பா கார்பன் ஆட்டம். ஆல்பா கார்பன் ஆட்டத்துல 2 புரோமின் அட்டாச் ஆயிடுச்சு. அதனால இதுக்கு பேரு ஆல்பா ஆல்பா டைப்ரோமோ நைட்ரோ. 2 கார்பன் இருக்கனால ஈத்தேன். ஆல்பா ஆல்பா டைப்ரோமோ நைட்ரோ ஈத்தேன் பேரு. இது ரெண்டுக்கும் IUPAC நேமிங் பார்ப்போம். யார ஒண்ணும் இல்ல, ஆல்பாவை எடுத்துட்டு நம்பர் போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. சோ 1 புரோமோ நைட்ரோ ஈத்தேன், 1 டைப்ரோமோ நைட்ரோ ஈத்தேன் அப்படி சொல்லிக்கலாம். அவ்வளவுதான். இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஃபங்க்ஷனல் குரூப் டஸ் நாட் கண்டைன் கார்பன் ஆட்டம். அதனால கார்பன் ஆட்டத்துல இருந்து நம்பர் ஆரம்பிக்கும், கார்பன் ஆட்டத்துல இருந்து செயின் நம்பர் ஆரம்பிக்கும். ஃபங்க்ஷனல் குரூப்ல வந்து கார்பன் ஆட்டம் இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கணும். இங்க ஃபங்க்ஷனல் குரூப்ல கார்பன் ஆட்டம் இல்ல, அதனால டிஃபரன்ஸ் கொஞ்சம் நேமிங் வந்து கேர்ஃபுல்லா இருக்கும். தட் இஸ் டு பி நோட்டட் வித் ரெஸ்பெக்ட். So this is one halogenation, direct halogenation. That is halogenation in the alpha position in the presence of bromine alkali. If halogenation is continued, effective halogenation, both the hydrogen atoms are replaced. அடுத்தது இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ்ல மெத்தில் நைட்ரேட்டுக்கு இன்னொரு இப்ப எத்தில் நைட்ரேட் தான் பார்த்தோம். மெத்தில் நைட்ரேட் இது வந்து எப்போதுமே இந்த மெத்தில் குரூப் இருந்ததுன்னா 3 ஹைட்ரஜனும் ரீப்ளேஸ் ஆயிடும். ஏற்கனவே ஆல்டிஹைட்ல பார்த்திருக்கோம். CH3 CHO when treated with chlorine, CCl3CHO chloral trichloroacetaldehyde அப்படின்னு பார்த்திருக்கோம். அதே மாதிரி CH3 CO CH3 குளோரினோட ட்ரீட் பண்ணா CCl3 CO CH3 trichloroacetone ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கோ. அதே மாதிரி இங்க மெத்தில் நைட்ரேட் reacts with nitrite or nitromethane, reacts with 3 moles of chlorine. 3 moles of chlorine, it forms a product called trichloronitromethane. It is called, other name is called chloropicrin. Chloropicrin. So இந்த chloropicrin எதுக்கு யூஸ் ஆகும்னா சாயில் ஸ்டெர்லைசரா யூஸ் ஆகும். சாயில் ஸ்டெர்லைசர்னா உழும்போது களைய முதல்ல வந்து ப்ளோயிங் போது எல்லாத்தையும் மண்ணை சரி பண்ணிடுறாங்க. அப்புறம் நாத்து நடக்கிறதுக்குள்ள அது மறுபடியும் களை வந்துடக்கூடாது. சோ அந்த களை வர்றதை பிரிவென்ட் பண்றதுக்கு இதுக்கு பேர் சாயில் ஸ்டெர்லைசர். சாயில் ஸ்டெர்லைசர்னா which prevents undesirable growth along with the crop yield, which prevents, that is called soil sterilizer. So chloropicrin is, of course இத வந்து 3 ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணோமா, அதனால பை ப்ராடக்ட் வந்து 3HCl. ஏற்கனவே 6 குளோரின் இருக்கு, 3 குளோரின் தான் இங்க வந்திருக்கு. இங்க 3 ஹைட்ரஜனை காணும், அது ரெண்டும் சேர்த்து ஹைட்ரஜன் குளோரைடா போயிடும். Chloropicrin is used as the sterilizing agent. So this is the halogenation. These are the halogenation reaction associated with nitroalkanes. Now we will see some more aspects on the reactions of nitroalkanes.